யாழில் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பம். வவுனியாவில் தியாக தீபம் திலீபன் நினைவாக அடையாள உண்ணாவிரத போராட்டம். ஆலங்குளம் மாவீரர் துயிலுமில்ல காடியை ராணுவத்திடமிருந்து விடுவிக்குமாறு கோரி துணக்காய் பிரதேச சபையில் தீர்மானம். புதிய கல்வி சீர்திருத்தத்தில் தமிழரின் பங்கு என்ன? சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி. நாமல் ஆனந்த விஜயபால இடையே கடும் கருத்து மோதல். முப்படைகளுக்கு ஜனாதிபதி அவசர அழைப்பு. சர்வஜன வாக்கெடுப்பை தமிழ் மக்கள் தோற்கடிக்க வேண்டும், கஜேந்திரகுமார் தெரிவிப்பு. நாடாளுமன்ற வளாக பொது கழிப்பறை குறித்து அர்ச்சுனா விடுத்த கோரிக்கை. யாழில் சிறுமியின் கை அகற்றப்பட்ட விவகாரம், சந்தேக நபருக்கு நீதிமன்றம் விதித்த தடை. மட்டுவில் பொருளாதார மத்திய நிலையத்தை 30ஆம் தேதி முதல் ஆரம்பிக்க நடவடிக்கை. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் தமிழ் மக்களுக்கு சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமானது. குறித்த போராட்டம் யாழ் செம்மணியில் இன்று காலை ஆரம்பமாக்கிய நிலையில் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்துக்கு நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தில் வடக்கின் 5 மாவட்டங்களை சேர்ந்து வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ள நிலையில் போராட்டத்தின் ஆரம்பத்தில் தியாக தீபம் திலீபனின் திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் இலங்கையில் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கின்றோம், தமிழ் இன அழிப்புக்கும் காணாமலாக்கப்படுதல், போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைகுழிகள் குறித்து நாம் சர்வதேச சுயாதீன விசாரணையை மட்டுமே கோருகின்றோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் செயலாளரும் வவுனியா மாவட்ட தலைவியுமாக உள்ளேன். இன்றைய தினம் 25/9/2025 இன்றைய தினம் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தை ஒரு சுழற்சி முறையிலே நாம் செய்ய 5 நாட்கள் தீர்மானித்திருக்கின்றோம். எனவே இன்று திலீபன் அண்ணாவின் 11வது நாளிலும் அவர் ஒரு அகிம்சை வழியிலாக போராடி இந்த மக்கள் புரட்சி வெடிக்க வேண்டும், ஒரு சுதந்திர காற்றை நாங்கள் சுவாசிக்க வேண்டும் என்பதற்காகவே அவரும் இந்த வேளையிலே நல்லூர் வீதியிலே அவர் உண்ணாவிரதம் இருந்து தன் உயிரை ஈர்த்த நாட்களிலே நாங்களும் உண்டு எமது சர்வதேச நீதிக்காக நாம் உண்டு குரல் கொடுப்பதற்காக இந்த 60வது கூட்டத்தொடரிலே ஜெனீவாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற 60வது கூட்டத்தொடரிலே எமக்கு உள்நாட்டு பொறிமுறை தேவையில்லை, சர்வதேச பொறிமுறையூடாக நீதி வழங்கப்பட வேண்டும். இந்த செம்மணி புதகுழியிலே எமது உறவுகள் இன்றும் சிதைக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த சித்திரவதைகள் செய்யப்பட்டவர்கள் அங்கு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் நீதியை நிலைநாட்ட வேண்டும். இந்த உறவுகளுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காகவும் நாம் இன்றைய தினம் இந்த சுழற்சி முறை போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். எனவே நாம் நீண்ட காலமாக காத்திருப்போடு ஏமாற்றப்பட்ட சமூகமாகவே இன்று நாங்கள் இந்த இடத்தில் இருக்கின்றோம். எனவே நாம் இனப்படுகொலையின் முதல் புள்ளியாக இருக்கின்ற இந்த செம்மணி புதைகுழி அகழ்வின் மீது அகழ்வு தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே அதில் சர்வதேச நிபுணத்துவங்கள் அதில் பிரசன்னமாக வேண்டும். எமக்கான சரியான மரபணு பரிசோதனைகள் செய்யப்பட்டு எங்களுக்கான நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதும் இந்த உறவுகள் இன்று நினைத்து பாருங்கள். எத்தனையோ தாய்மார்கள் தனது 10 மாதம் சுமந்த புள்ளை வயிறு கொதிக்குதடா என்ற ஒரு போர்வையிலே இன்று தாம் பசியோடு இந்த இடத்திலே வீற்றிருக்கின்றார்கள். அதே போன்று கட்டின தாலியை கலற்ற முடியாமல் இன்று நாங்கள் இந்த பரிதவிப்போடு தான் இந்த இடத்திலே நாங்கள் இன்று தாலியோடு நாங்கள் இன்று என்கிற உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாத ஒரு நிலையிலே நாங்கள் இன்று இதில் நிற்கின்றோம். அதே போன்று சகோதர சகோதரிகளை தேடி தமது உறவுகளுக்காக இவ்விடத்திலே அவர்களும் உண்ணாவிரத இன்று இருக்கின்றார்கள். அதே போன்றுதான் எத்தனையோ உறவுகள் தனது மகன் வருவாரா, கணவர் வருவாரா, சகோதரன் சகோதரி வருமா என்ற ஏக்கத்தோடு தான் இந்த இடத்திலே இன்றைய உணவு தவிர்ப்பு போராட்டத்திலே இருக்கின்றது. எனவே சர்வதேசம் மீண்டும் மீண்டும் எங்களை ஏமாற்றல் கால அவகாசம் கொடுக்காமல் சர்வதேச நீதி பொறிமுறையூடாக எமக்கு இந்த ஜெனீவாவில் நடக்கின்ற கூட்டத்தொடரிலாவது எமக்கான நீதி வழங்க வேண்டும் என்பதைத்தான் நாம் இந்த இடத்துல ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறோம். எனவே நாம் இந்த தமிழர்களாகிய நாம் இனப்படுகொலை செய்யப்பட்டு இன்றைக்கு 18 வருடங்களாக
சுய நிர்ணய உரிமையோடு நாங்கள் இங்கே வாழ்வதற்கு இந்த சர்வதேசத்துக்கு அனுசரணையாக இருக்கின்ற நாடுகள் அனைத்தும் இந்த இனத்துக்கு நடந்தது இனப்படுகொலை என்றதை சொல்லிக்கொண்டு எமக்கான தீர்வை பெற்றுத்தர இந்த ஜெனீவா கூட்டத்தொடரிலே வருகின்ற 8ஆம் தேதிக்குள் முடிவடைவதற்கு முன்பு இந்த தாய்மாரின் கண்ணீருக்காவது பதில் சொல்ல வேண்டியவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். உங்கள் தாய் தந்தையரை, உங்கள் கணவன் மனைவிகளை இழந்திருந்தால் நீங்கள் என்ன வேதனைப்படுவீர்கள் என்று அந்த அடிப்படையிலே நாம் உங்களிடம் ஒரே வாதத்தை வைக்கின்றோம். நமது உறவுகளுக்கு என்ன நடந்தது, யார் என்ன எப்படி கொலை செய்யப்பட்டார்கள், சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்களா என்ற ஒரு நீதியை வழங்க வேண்டும் இந்த அரசு. வடக்கு கிழக்கிலே அவர்கள் தமிழ் மக்கள்கள் அவரை ஆதரிக்கவில்லை. ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காகவே இந்த தமிழ் மக்கள் அரசியல் கட்சிகள் மீது இருக்கின்ற காழ்ப்புணர்ச்சியில் செய்யப்பட்டதை வைத்துக் கொண்டு இந்த அரசு தேசிய மக்கள் சக்தி என்று இப்போ சொல்லிக் கொண்டிருக்கின்ற அரசு அதை போய் மாயாக வைக்காமல் எமக்கான தீர்வை இந்த சர்வதேச பொறிமுறை ஊடாக மீண்டும் மனித உரிமை பேரவையிலே வைத்திருக்காமல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தி எமக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலும் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் இருக்கின்ற நாங்கள் ஒரு சத்தியமாக உங்களிடம் கேட்டுக்கொள்கின்ற விடயமாக கேட்டுக்கொள்கிறோம். இதை எங்களுக்கு பெற்றுத்தாருங்கள் என்றுதான் இந்த சர்வதேசத்திடம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நீங்களும் கண்கூடாக பார்க்க வேண்டும் இந்த மக்கள் வரும் வேதனையை என்றுதான் நான் இந்த இடத்துல கூறிக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். எனது பெயர் கதிராமநாதன் கோகிலவாணி. கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி. இன்றைய தினம் இந்த சுழற்சி முறையான உணவு தவிர்ப்பு போராட்டத்தை இன்று நாங்கள் கிளிநொச்சி மாவட்டம் சார்ந்து இன்றைய உணவு தவிர்ப்பு போராட்டத்தை செய்கின்றோம். இதேபோன்று இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தை 29ஆம் தேதி வரைக்கும் சுழற்சி முறையில் செய்ய இருக்கின்றோம். நாளைய தினம் முல்லைத்தீவு மாவட்டமும், 26ஆம் தேதி முல்லைத்தீவு மாவட்டமும், 27ஆம் தேதி மன்னார் மாவட்டமும், 28ஆம் தேதி யாழ் மாவட்டமும், 29ஆம் தேதி வவுனியா மாவட்டமும் இந்த சுழற்சி முறையான உண்ணாவிரத தவிர்ப்பு போராட்டத்தை மேற்கொள்வதாக இருக்கின்றோம். எங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை கொண்டு போவோம். எங்களுக்கு நீதி சர்வதேசத்திடமிருந்தே கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். வணக்கம். நான் சிவபாதம் இளங்கோதை, வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத் தலைவி, யாழ் மாவட்டம். நாங்கள் இவ்வளவு காலம் எங்களோட பிள்ளைகளை தொலைத்து, சகோதரங்களை தொலைத்து, தாய்மாரை தொலைத்து, தந்தையரை தொலைத்து, கணவரை தொலைத்து இன்று வரையும் தேடி அலைஞ்சு திரிகின்ற இந்த நேரத்திலே நாங்களும் இவ்வளவு காலமும் நாங்கள் நீதி எங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அதாவது நாங்கள் இங்கே எங்களோட உள்ளூர் பொறுமுறையை நீதியையோ நாங்கள் எதுவும் ஏற்கப்படவில்லை. நாங்கள் சர்வதேச பொறுமுறையைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர் இந்த தியாக தீபம் திலீபனின் 38வது நினைவு தினத்தை முன்னிட்டு வவுனியாவில் அடையாள உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் வவுனியா மாநகர சபை முன்றலில் அமைந்துள்ள பொங்கு தமிழ் நினைவு தூபியில் அமைக்கப்பட்டு தியாக தீபம் திலீபனின் நினைவு திடலில் குறித்த உண்ணாவிரத போராட்டம் இன்று இடம்பெற்றது. 5 அம்ச கோரிக்கையை முன்வைத்து தியாக தீபம் திலீபன் உண்ணா நோன்பிருந்து உயிர் நீத்து 38 ஆண்டுகள் கடந்த நிலையில் இடம்பெற்றிருக்கின்ற இந்நிகழ்வில் தியாக தீபம் திலீபனின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி தீபமேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் அடையாள உண்ணாவிரதமும் மேற்கொள்ளப்பட்டது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், மாநகர மேஜர் காண்டீபன் மற்றும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மற்றும் பொதுமக்கள் என்று பலர் கலந்து கொண்டிருந்தனர். ஆலங்குளம் மாவீரர் துயிலுமில்லக்காடியை இராணுவத்திடமிருந்து விடுவிக்குமாறு கோரி துணுக்காய் பிரதேச சபையில் தீர்மானம் எடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் உள்ள ஆலங்குளம் மாவீரர் துயிலுமில்லக்காடியை இராணுவத்திடமிருந்து விடுவித்து குறித்த பகுதியை புனித பகுதியாக அறிவிக்குமாறு தீர்மானமானது துணுக்காய் பிரதேச சபை அமர்வில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. துணுக்காய் பிரதேச சபையின் 3வது அமர்வு தவிசாளர் கனகரத்தினம் செந்தூரன் தலைமையில் இன்று பிரதேச சபை மண்டபத்தில் இடம்பெற்றது.
இதன்போது சபை உறுப்பினர் சுயன்சன் அவர்களினால் ஆலங்குளம் மாவீரர் துயிலுமில்ல காணியை ராணுவத்திடம் இருந்து விடுவித்து குறித்த பகுதியை புனித பகுதியாக அறிவிக்குமாறு பிரேரணை கொண்டு வரப்பட்டிருந்தது. இந்நிலையில் குறித்த துயிலுமில்ல வளாகம் அமைந்துள்ள காணியில் மக்களின் காணிகளும் உள்ளடங்குவதாகவும் குறித்த மக்கள் இது தொடர்பில் 2017ஆம் ஆண்டில் ஆளுநரிடம் சென்று தமக்கான மாற்றுக் காணியை கோரியிருந்ததாகவும் இது தொடர்பான கலந்துரையாடல்கள் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலும் பேசப்பட்டதாகவும் தெரிவித்த சபை உறுப்பினர் செல்வநாயகம் ரஜீவன் குறித்த மக்களுக்கான மாற்றுக் காணிகளை வழங்குமாறு தெரிவித்திருந்தார். துயிலுமில்ல காணி தொடர்பில் ஒரு முரண்பாடான நிலை தோன்றியதை அவதானித்த தவிசாளர் குறித்த விடயத்தை வாக்கெடுப்புக்கு விடுவதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் குறுக்கிட்ட பிரதேச சபை உறுப்பினர் சிவகுமார் செந்துஜன் குறித்த துயிலுமில்ல காணியில் பின்பக்கமாக உள்ள சில பகுதிகள் தான் மக்களுடையது எனவும் முதலில் குறித்த தொடர்புடைய திணைக்களங்களுடன் கலந்து ஆலோசித்துவிட்டு மாற்றுக் காணிகளை அப்பகுதி மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்திருந்த தவிசாளர் கனகரத்தினம் செந்தூரன் அவர்கள் துயிலுமில்லம் அமைந்துள்ள இடம் புனித பிரதேசமாக மாற்றப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு உடன்பாடு இருக்கின்றது. போரிலே இறந்தவர்களை மதிக்கின்ற பண்பாடு எங்களுடையது. புனித பிரதேசமாக அறிவிக்கப்படல் என்ற ஏற்பாடு உரிய நடைமுறைகளுடன் நடைமுறைப்படுத்தப்படும். அதிலே பொதுமக்களின் காணிகள் இருக்குமாக உறுதிப்படுத்தப்பட்டால் அவை சம்பந்தப்பட்ட திணைக்களங்களூடாக ஆராயப்பட்டு மாற்றுக் காணிகள் வழங்கப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களுடன் ஆராய்ந்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் குறித்த பிரேரணை சபையில் ஏகமனதான தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. பலஸ்தீன மக்களுக்கான தனி அரசுக்கான பிரிக்க முடியாத உரிமையை நாங்கள் அங்கீகரிக்கின்றோம். இஸ்ரேலிய மற்றும் பலஸ்தீன மக்களின் நியாயமான பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான தேவைகளை அங்கீகரிப்பதும் அவசியம் என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் உரையாற்றும் போது தெரிவித்தார். 1967ஆம் ஆண்டின் எல்லை வரையறையை கொண்டு 2 நாடுகள் அருகருகே இருப்பதற்கான அடிப்படையை வழங்கிய ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானங்களின்படி ஒரு நியாயமான மற்றும் நீடித்த தீர்வுக்காக நாம் ஒன்றுபட வேண்டும். தொடர்ந்தும் பேசிய அவர் அர்த்தமற்ற போரின் விளைவாக உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களின் பாதிப்பை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு முக்கியமான தருணத்தை நாம் அடைந்து விட்டோம். உலகை பாதிக்கும் மோதல்கள், மதவெறி மற்றும் மனித குலத்திற்குள் இனவெறி ஆகியவை கடுமையான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. நீங்கள் எந்த நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தினாலும் ஒவ்வொருவரும் போரை நிராகரிப்பதில் என்னுடன் சேருவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். உலகில் எந்த நாடும் போரை விரும்பவில்லை. போர் அல்லது மோதல் அது எங்கு எப்படி நடந்தாலும் அது ஒரு சோகம் என்பதை நாங்கள் அறிவோம். இப்போதும் கூட அந்த சோகத்தின் வலி உலகின் பல பகுதிகளிலும் உணரப்படுகின்றது. 3 தசாப்தங்களுக்கு மேலாக போரின் கசப்பான அனுபவத்தை அனுபவித்த ஒரு நாடாக அதன் அழிவை நாங்கள் நன்கு அறிவோம். போரில் இறந்த ஆயிரக்கணக்கான மக்களின் நினைவு சின்னங்களுக்கு முன் அவர்களின் பெற்றோர், குழந்தைகள் மற்றும் மனைவிகள் எழுப்பிய வேதனையான வேண்டுகோள்களை பார்க்கும் எவரும் போரை கனவு காணக்கூட மாட்டார்கள். அந்த வேதனையான காட்சியை நம் கண்களால் பார்த்திருக்கின்றோம். காசா பகுதியில் நடந்து வரும் கொடூரமான பேரழிவு எங்கள் ஆழ்ந்த கவலைக்கு காரணம். குறிப்பாக காசா பகுதி ஒரு வேதனையான மற்றும் துயரமான திறந்தவெளி சிறைச்சாலையாக மாறியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பிற அனைத்து தரப்பினரின் ஒப்பந்தப்படி இரு தரப்பினரும் உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய வேண்டும். அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் தடையின்றி அணுக வேண்டும் மற்றும் அனைத்து தரப்பினரும் பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். இந்த கொடூரமான கொலையை முடிவுக்கு கொண்டு வர நாம் வலுவான அழுத்தத்தை செலுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டார். புதிய கல்வி சீர்திருத்தத்தில் மாணவர்களின் சுமை அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் கல்வி சீர்திருத்த கொள்கையில் தமிழ் மொழி பேசக்கூடியவர்களின் வகிப்பங்கு உள்ளதா என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சபையில் கேள்வி எழுப்பியுள்ளார். உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கௌரவ கலாநிதி தரணி அமரசூரிய அவர்களை கேட்பதற்கு, இலங்கையின் கல்வித்துறையில் கல்வி கலைத்திட்ட மறுசீரமைப்பு வேலை திட்டங்கள் இப்பொழுது கொண்டு வரப்படுகின்றது. இவ்விடயம் தொடர்பான சில விளக்கமூட்டும் கூட்டங்களும் தங்களின் தலைமையில் நடைபெற்றுள்ளது. ஆனால் புதிய கலைத்திட்டம் மாணவர்களுக்கு கல்வியை சுமையை குறைப்பதாகவும் கல்வியில் புதிய புத்தாக்க தேடல்களை கொண்டு வருவதற்கான வழிமுறையாகவும் இருக்கும் என கூறப்படுகின்றது. தரம் 6க்கு 15 கட்டாய பாடங்கள், தெரிவு பாடங்கள் 3 என 18 பாடங்களின் நேர அட்டவணை தயாரிப்பதில் உள்ள இடர்பாடுகள், நிலைமாற்று திறன்களில் மாணவன் 2 பாடங்களை தெரிவு செய்தல், இவ்வளவு காலமும் தவணைக்கு 265 மணித்தியாலங்களாக இருந்த மாணவனின் கற்றல் நேரம் தற்போதைய புதிய கலைத்திட்ட வரவால் 365 மணித்தியாலங்களாக வர உள்ளது. இதுவரை காலமும் இருந்ததை விட
மாணவனுக்கு 30% சுமை அதிகரித்துள்ளது. சமய பாடங்களில் சைவ சமயம் சீராக முன்னெடுக்கப்படவில்லை. வரலாறு, சித்திரம் போன்ற பாடங்களில் தமிழர் வரலாறுகள், தமிழ் இலச்சினைகள், அடையாளங்கள் திட்டமிட்டே மறைக்கப்படுகின்றன. இவற்றுக்கான தீர்வுகள் புதிய கல்வி சீர்திருத்தத்தில் கொண்டு வரப்படுமா என்பது என்னுடைய முதலாவது வினா. இதில் முதல் கேள்வி, புதிய கல்வி கலைத்திட்டம் எப்போது நடைமுறைக்கு வரும்? அதற்கான வெள்ளை அறிக்கை வெளியிடப்படுமா? இரண்டாவது, தேசிய கல்வி நிர்வாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கல்விசார் அலுவல்கள் சபை, கல்வி பேரவை குழு இரண்டிலும் தமிழ் மொழி சார்ந்த உத்தியோகத்தர்கள் யாராவது உள்ளடக்கப்பட்டுள்ளார்களா? 3, கலைத்திட்ட கொள்கை அல்லது வெள்ளை அறிக்கை சம்பந்தமான விடயங்களில் ஈடுபடுகிறவர்களின் பெயர் பட்டியலை சபைக்கு சமர்ப்பிக்க முடியுமா? 4வது, புதிய கல்வி சீர்திருத்த அமுலாக்க குழுவில் தமிழ் மொழி மூலம் உள்ள பேராசிரியர்கள், பாட நிபுணத்துவம் கொண்டவர்கள் எத்தனை பேர் உள்ளடங்கியுள்ளார்கள்? Honorable Speaker, we intend to initiate the education reform, the curriculum reforms for grade 1 and 6 in January of 2026, and then subsequently in each year we will be introducing the reforms for each grade progressively. The complete document on the reforms will be submitted very soon to the cabinet for approval, and once that happens it will be actually prior to that it will be also presented to the education ministerial consultative committee on education and the education reform subcommittee, of which the honorable member is also a member. The education reforms that we are seeking is one that stresses inclusivity and acknowledgement of the plurality within our society. So all of that will be included and will be apparent in the curriculum reforms that are proposed. Question number 2. Yes, there are Tamil speaking members in all of the committees appointed by the NIE. Yes, we are able to submit the names of those involved in drafting the concept paper as well as those in the curriculum reform process. The honorable member has requested for the names of the Tamil speaking members. There are over 100 involved in this process. So this question came to me yesterday. I need a little bit of time to give you the names. I will give you the names. They are being collated at the moment. Also, the implementation of the curriculum reforms is under the purview of the Ministry of Education officials that we have appointed, and there are Tamil speaking members who are part of this process. Once again, the names, if the honorable member requires, I will submit the names to him. Thank you. Honorable Sridharan Mantidwan. கௌரவ பிரதம அமைச்சர் அவர்களே, நன்றிகள் உங்களுடைய விடைகளுக்கு. மிக முக்கியமாக தமிழ் மொழி மூலமான உத்தியோகத்தர்கள் கிட்டத்தட்ட கல்வி அமைச்சிலே 20 துறைகளில் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அதேபோல் சைவ சமய பாடத்திற்கான நடராஜருடைய வடிவம் இந்த முறை ஒரு சிம்போலிக் ஆக நடராஜரை கொண்டு வருவதற்காக தீர்மானிக்கப்படுற பொழுது சிலர் அதனை எதிர்ப்பதாகவும் செய்திகள் வெளியாகின்றன. தயவுசெய்து நீங்கள் இதில் ஒவ்வொரு பாடத்துறைகள், சமய பாடங்கள், கிறிஸ்தவம், கத்தோலிக்கம், பௌத்த சமயம், சைவ சமயத்துக்கு வருகிற பொழுது நீங்கள் அது சம்பந்தமான பல்கலைக்கழகங்களுடைய நிபுணர்கள் மற்றும் ஏனைய வெளி அமைப்புகள், சமய நிறுவனங்களையும் நீங்கள் அழைத்து, இது சம்பந்தமான விரிவுரையாளர்களையும் அழைத்து எங்களோடும் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதுக்கு முடிவு எடுக்குமாறும் கேட்டு, அதே நேரம் இந்த வரலாறு சித்திரம் பாடங்களில் தமிழர்களுடைய வரலாறுகள், அடையாளங்கள், மன்னர்களுடைய பெயர்கள் நிறைய இல்லாமல் செய்யப்படுகின்றது. அந்த விடயங்கள் தொடர்பில் உங்களுடைய கரிசனை என்பதை அறிய முடியுமா? நாடாளுமன்றத்தில் நாமல் ராஜபக்ஷ மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவுக்கு இடையில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. போதைப்பொருள் கொள்கலனை மறைத்து வைத்திருந்த சம்பத் மனம்பேரி மொட்டு கட்சியின் அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சர் யோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் இணைப்பு செயலாளர் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். இதனையடுத்து அவருக்கும் நாமல் ராஜபக்ஷவுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. நாடாளுமன்றத்தில் நாமல் ராஜபக்ஷ உரையாற்றிய போது
போதைப்பொருள் கொள்கலன் அரசாங்கத்தின் காலத்திலேயே கொண்டு வரப்பட்டதாகவும் அதை மறைத்துக் கொள்வதற்காக அதன் பழியை எமது பக்கம் சாற்றுவதாகவும் குறிப்பிட்டார். அத்துடன் கொள்கலன் தொடர்பில் கிடைத்த புலனாய்வு தகவலை அரசாங்கம் மறைத்துள்ளதாகவும் நாமல் தெரிவித்தார். அவர் உரையாற்றிய பின்னர் பதிலளிக்கும் வகையில் கரைதுரைத்து அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்த கருத்தை அடுத்தே வாக்குவாதம் முற்றிய நிலையில் குழப்பம் ஏற்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க முப்படைகளுக்கு அழைப்பு விடுத்து விசேட வர்த்தமானி ஒன்றை வெளியிட்டுள்ளார். பொது பாதுகாப்பை பேணுவதற்காக முப்படையினரை அழைத்துள்ளதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார். சபாநாயகர் யகத் விக்ரமரத்ன இன்று நாடாளுமன்றத்தில் இந்த வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார். செப்டம்பர் 27ஆம் தேதிக்கு முதல் நடைமுறைக்கு வரும் இந்த உத்தரவு பொது பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு 12 ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களின் கீழ் உருவாக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வரவிருக்கும் சர்வஜன வாக்கெடுப்பை தோற்கடிக்க தமிழ் மக்கள் முன்வர வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். யாழ் கொக்குவில் பகுதியில் அமைந்துள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், வர இருக்கும் சர்வஜன வாக்கெடுப்பை தோற்கடிக்க தமிழ் மக்கள் முன் வர வேண்டும். தமிழ் தேசிய பேரவையுடன் ஒப்பந்தத்தை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி செய்து கொண்டுள்ளது. அந்த வகையில் ஏக்கிய ராஜ்யவை எதிர்க்க வேண்டும். 13 பேசி மக்களை திசை திருப்ப வேண்டாம். ஏக்கிய ராஜ்யத்திற்கு எதிராக வேலை செய்ய வேண்டும். சுவிஸ் ஆட்சி முறை தொடர்பான கல்வி பட்டறை இடம்பெற்றது. இதில் இலங்கையில் உள்ள கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இங்கு சமஷ்டி தொடர்பான கல்வி கருத்தரங்கு இடம்பெற்றது. புலம்பெயர் மக்கள் அமைப்புகள் தான் கலந்து கொண்டது. ஐநா ஆசிய பசிபிக் பொறுப்பதிகாரி, இலங்கையின் மனித உரிமை சார்ந்த பொறுப்பதிகாரி மற்றும் சாட்சியங்களை சேகரிக்கும் அதிகாரிகளையும் சந்திக்க முடிந்தது. இதில் தமிழ் மக்களின் இன பிரச்சினை தொடர்பில் அரசு தமக்குதான் மக்கள் வழங்கியிருப்பதாக அரசு தெரிவித்துள்ளதாக கருத்துக்கள் வெளிவந்தது. தமிழ் மக்களின் மாற்றம் என்ற வகையில் அதை வலியுறுத்தி வந்துள்ளார்கள். அது உண்மையல்ல, பொய். தேசிய மக்கள் சக்திக்கு அவ்வாறான யாழ்ப்பாணத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்தே அந்த கருத்துருவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற குழுவை தாண்டி கட்சியுடன் பேச நாம் முனைந்தோம். தமிழரசு CVK சிவஞானத்தை சந்தித்த போது அவர் ஐக்கிய ராஜ்யவை நாம் நிராகரித்துள்ளோம் என்று அறிவித்தார். அதன் பின்னர் சுமந்திரன் அவசரமாக செயலாளராக வந்தார். இந்த பேச்சுக்களை முறித்துக் கொண்டார். தமிழ் தேசிய தரப்பு ஒன்று கூடி பெரும்பான்மையை காட்டி ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்க முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள பொது மலசல கூடத்தை 4 மணிக்கு மூடாமல் திறந்து வைக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நாடாளுமன்றத்தின் நிலையற் கட்டளையின் கீழ் தெரிவித்துள்ளார். இன்று காலையில் ஆரம்பமான நாடாளுமன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து நிலையற் கட்டளையில் குறிப்பிட்டுள்ளதன்படி நாடாளுமன்ற கட்டட முகாமைத்துவத்திற்கு பொறுப்பானவர் சபாநாயகர் என்ற வகையில் தனது கேள்வியை கேட்பதாக குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர், நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள பொது மலசல கூடம் உடைக்கப்பட்டு களவாடப்படுவதனால் பொது மலசல கூடங்கள் 4 மணிக்கு மூடப்படுகின்றது. அதனால் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடும் போலீசார் தங்களின் இயற்கை கடமைகளை முடித்துக் கொள்ள அவஸ்தைப்படுவதோடு பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதனால் அதை இரவும் திறந்து வைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது சபாநாயகர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிரித்த நிலையில் அர்ஜுனா MP போலீசார் படும் கஷ்டங்களையே சுட்டிக்காட்டியமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்ட சிறுமிக்கு மருத்துவ தவறால் மணிக்கட்டுடன் கை அகற்றப்பட்ட விவகாரத்தில் மற்றும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த விவகாரத்தில் 2வது சந்தேக நபரான தாதிய உத்தியோகத்தர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் அவர் நாட்டை விட்டு வெளியேற முடியாத வகையில் பயண தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சாண்டில்யன் வைஷாலி என்ற சிறுமி காய்ச்சலுக்கு சிகிச்சை பெறுவதற்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார். அவருக்கு மணிக்கட்டில் கனோலா ஊசி மூலம் மருந்து செலுத்தப்பட்டது. ஓரிரு நாட்களில் மணிக்கட்டு வீக்கமடைந்து பின்னர் அந்த பகுதி வெட்டி அகற்றப்பட்டது. இந்த விடயத்தில் மருத்துவ தவறு நேர்ந்துள்ளதாக சிறுமியின் பெற்றோர் குற்றம் சாட்டியதுடன் பல்வேறு தரப்பினரிடம் தமக்கான நீதியையும் கோரியிருந்தனர். இந்த நிலையில் குறித்த வழக்கு யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் உசைன் முன்னிலையில் நேற்று முன்தினம் விசாரணைக்கு வந்தது. இதன்போது பாதிக்கப்பட்ட
தரப்பின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகளான லக்ஷயன் புரேந்திரன் ஆகியோர் பல்வேறு விடயங்களை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் வழக்கின் விசாரணைகள் மந்தகதியில் இடம்பெறுவதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தனர். முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதவான் இது தொடர்பான மேலதிக அறிக்கைகளை தாக்கல் செய்யுமாறும் விரைவான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் உரிய தரப்புக்கு உத்தரவிட்டிருந்தார். இதையடுத்து இரண்டாவது சந்தேக நபரான குறித்த தாதிய உத்தியோகத்தர் சிறுவர் பெண்கள் பிரிவால் நேற்று கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார். அந்த தாதிய உத்தியோகத்தருக்கு பிணை வழங்கிய நீதவான் அவர் வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாதவாறு பயண தடை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.